அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரலீது பில்லாஹி ரப்பன் வ பி முஹம்மதர் ரசூலன் வ பி இஸ்லாமின் தீனா ஃபகால அல்லாஹ் தஆலா ஃபில் ஃபுர்கானில் அலீம் வல் குர்ஆனில் மஜீத் ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தைது பில்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வலிக்குல்லி விஜ்ஹத்தின் ஹுவ முவல்லிஹா ஃபஸ்தபிகுல் கைரா ஐனமா தகூனு யஹ்தி பிக்குமுல்லாஹு ஜமீஆ இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். குல்னா பித்து மின்ஹா ஜமீஆ ஃபைமா யஹ்தியன்னகும் மின்னி ஹுதா ஃபமன் தபிய ஹுதாயா ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹு காலிகு குல்லி ஷைஇன் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் வக்கீல் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வகுர் ரப்பி அத்ஹல்னி முத்ஹல சிதிக்கின் வ அஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சித்க் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. ரப்பி ஸ்ரஹ்லி சொதிரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உடைய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாட்களான ஜுமாவுடைய நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டித்தந்த ஒரு கடமையான வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய அமைதி இல்லத்திலே ஓரிரை கொள்கை உறுதியோடு நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த காலத்தில் நாம் எத்தனையோ ஜுமாக்களை கடந்துதான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜுமாவில் நாம் பெற்ற படிப்பினை என்ன? இந்த இஸ்லாம் மாதத்தில் வாழக்கூடிய நாம் இந்த கொள்கையை பற்றி எவ்வாறு விளங்கி வைத்திருக்கிறோம்? கொள்கை என்றால் என்ன? நம்மிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை எதிர்பார்க்கிறார்? வானத்திற்கும் பூமிக்கும் இடையே பல வகையில் உயிரினங்களை படைத்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சிறந்த படைப்பினங்களாக இந்த மனித சமுதாயத்தை சொல்லி காட்டுகிறான். இந்த சிறந்த படைப்பினங்களாக இருக்கக்கூடிய மனித சமுதாயத்திடமிருந்து அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? அதைத்தான் ஒவ்வொரு முஹ்மீனான ஆணும் பெண்ணும் அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் நாம் கொள்கையில் நமக்கு உறுதி வேண்டும் என்று சொன்னால், நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் நாம் கொள்கை பிடிப்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் இந்த உலகத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை ஒரு அடியான் சிந்திக்க வேண்டும். நம்மை படைத்தவன் யார்? என்ன நோக்கத்திற்காக இந்த வானம் பூமி படைக்கப்பட்டிருக்கிறது? அதில் சிந்திக்கக்கூடிய உயிரினங்களாக இந்த மனித சமுதாயத்தை ஏன் அல்லாஹ் படைத்திருக்கிறான்? இப்படியெல்லாம் நாம் சிந்திப்பதன் மூலமாகத்தான் நமக்கு அந்த நேர்வழி என்பது கிடைக்கும் என்பதையும் திருமறை குர்ஆன் நமக்கு சான்று பகிர்கிறது. அல்லாஹ்வுடைய நண்பனாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய இன்னும் பிற கோள்களை பார்த்து சிந்தித்த காரணத்தினால் அவருக்கு இதாயத்து கிடைத்தது. இப்போ நமக்கும் வானம் தென்படுகிறது, பூமியில் பல அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன நமக்கு சிந்தித்தவுடைய படிப்பினை என்ன? அப்படி என்று ஒவ்வொரு மனிதனும் சுய பரிசோதனை செய்து கொண்டால், முதலில் அல்லாஹ் மட்டுமே தனித்து இருந்தார். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நமக்கு ஒரு கொள்கை பிடிப்பு வேண்டும் என்று சொன்னால் ஆரம்ப நிலையிலிருந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கையுடைய அந்த மகத்துவம் தனித்துவம் என்னவென்று விளங்கும். ஆரம்பத்தில் அல்லாஹ் மட்டுமே இருந்தான். பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய கட்டளைகளை நிறுவுவதற்காக, அதை உடனடியாக ஏற்று செயல்படுத்துவதற்காக பல படைப்பினங்களை அல்லாஹ் படைக்கிறான். அதை படைப்பதற்கு முன்னால் அதை அவனுடைய பதிவேட்டில் பதிவு செய்கிறான். தாயேடாக இருக்கக்கூடிய லௌஹுல் மஹ்ஃபூல் என்ற அந்த தாய் புத்தகத்திலே எதையெல்லாம் நாம் படைக்கப் போகிறோம், அதற்கு என்ன கால நிர்ணயம் என்ன, இறைவன் படைக்கவே ஆரம்பிக்கிறான். இப்போ அல்லாஹுவின் சக்திகளை வெளிப்படுத்துவதற்காக
அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உடனடியாக ஏற்று செய்வதற்காக ஒளியினை கொண்ட ஒரு பிரகாசமான ஒளியினால் படைக்கப்பட்ட வானவர்களை அல்லாஹ் படைக்கிறான். வானவர்களை படைத்ததோடு மட்டுமல்லாமல் கடுமையான நெருப்பினால் ஜின்னுகளை படைக்கிறான். பிறகு அல்லாஹ் எதையெல்லாம் நாடுகிறானோ அதையெல்லாம் குன் என்ற ஒரே ஒரு வார்த்தையில் படைத்துவிட்டு அந்த வானவர்களிடத்தில் அல்லாஹ் ஒரு நிபந்தனையை வைக்கிறான், ஒரு கோரிக்கையை வைக்கிறான். பூமியில் நான் ஒரு தலைமுறையினரை படைக்கப் போகிறேன், நீங்கள் இது குறித்து என்ன கருதுகிறீர்கள் என்று அல்லாஹ் அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்க அவர்கள் என்ன சொல்றாங்க? ரத்தம் சிந்தி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய படைப்பினங்களையா படைக்கப் போகிறார்? நாங்கள் இருக்கிறோமே, உங்களை வணங்கி கொண்டு உன்னை வணங்கி கொண்டு உன்னை புகழ்ந்து கொண்டு இதை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு வேலை இல்லையே, இதை இருக்கத்தானே எங்களை படைச்சிருக்கிறாய் என்ற அர்த்தத்தில் அவர்கள் என்ன பண்றாங்க? இந்த மனித படைப்பை ஒரு சாதாரண படைப்பாக கருதுகிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த படைப்பு எப்படிப்பட்ட படைப்புன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து ஒட்டுமொத்த வானவர்கள்ட்ட இது என்னன்னு கேட்க சொல்றான். வானவர்களுக்கு ஒண்ணுமே தெரியல, அல்லாஹ் கற்றுத்தந்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது என்றுதான் வானவர்களுடைய பதிலாக இருந்தது. ஆனால் இதில் நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் படைத்த அனைத்து பிரம்மாண்டமான படைப்புகளும் அதிசயமூட்டும் படைப்புகள் எல்லாம் குன் என்ற ஒரு வார்த்தையில தான் அல்லாஹ் படைக்கிறான். அல்லாஹ்வுடைய தன்மை என்னங்க? இன்னமா அம்ருஹு இதா அராத செய்யா ஐயக்கூல லகு குன் ஃபயக்கும். அல்லாஹ் ஒரு பொருளை பார்த்து ஆகுன்னு சொன்னா உடனே அது ஆகிவிடும். இது அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம், வேறு யாருக்கும் இருக்காத அதிகாரம், அல்லாஹ்விற்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் பேசுகிறான். ஆனா இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைக்கும் பொழுது தன்னுடைய 2 கைகளால் இந்த ஆதமை படைத்ததாக சொல்லி காட்டுகிறான். பல பாகங்களிலிருந்து மண்ணெடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தன்னுடைய அழகிய கைகளால் படைத்ததாக திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப இந்த கைகளால் படைத்த ஆதமிடத்தில் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? அல்லாஹ்வுடைய குணத்தை கொண்டுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். இன்னும் சில ஹதீஸ்கள் எப்படி வருகிறது? அல்லாஹ் தன்னுடைய உருவத்தை கொடுத்து ஆதமை படைத்ததாக கூட சொல்லி காட்டுகிறான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பேர் சண்டையிட்டு கொண்டா, உங்களில் 2 பேர் சண்டையிட்டு கொண்டா முகத்தில் அடிக்காதீங்க. ஏன்? அல்லாஹ் தன்னுடைய முகத்தை ஆதமுக்கு கொடுத்திருக்கிறான், தன்னுடைய தோற்றத்தில் ஆதமை படைத்தனால நீங்க முகத்தில் அடிப்பதை விட்டு விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அச்சமூட்டிய எச்சரிக்கையை செய்கிறார்கள். இப்படி அல்லாஹ் ஆதமை படைத்து அவர்களுக்கு ஒரு துணைவியை ஏற்படுத்தி ஜல்லஷானஹு தஆலா சொர்க்கத்திற்கு அனுப்புகிறார். இந்த சொர்க்கத்திற்கு அனுப்பிய அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்கிறார்களா என்று சோதிப்பதற்காகத்தான் அந்த சொர்க்கத்திற்கு அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அல்லாஹ் வைத்த சோதனையில், இப்லீஸுடைய சூழ்ச்சியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரத்தை நெருங்குறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்தவர்களாக என்ன பண்றாங்க? அங்கிருந்து வெளியேற்றப்படுறாங்க. வெளியேற்றப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் ஒரு வாக்கை கொடுக்கிறான். என்ன வாக்கு தெரியுங்களா? குல்னஹ் பித்து மின்ஹா ஜெமியா, இங்கிருந்து எல்லாரும் இறங்கிருங்க. ஃபஇம்மா யஹ்தியன்னக்கும் மின்னி ஹுதா, என்னிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாயா ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அந்த நேர்வழியை யார் பலமாக பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை. இப்ப அல்லாஹ் ஆதமுக்கு வழங்கிய நேர்வழி என்ன? ஆதமிற்கு மட்டுமல்ல, ஆதமுடைய சந்ததிகள் அனைவர்களுக்கும் தான் அந்த நேர்வழி என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனாலதான் இருக்கிறது 2 பேர். ஆனா அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறான்? ஜெமியாங்கிறான், எல்லாரும் இறங்கிருங்கிறான். அப்ப அல்லாஹ்விற்கு தெரிகிறது இந்த 2 பேர் மூலமாகத்தான் இனி இந்த துனியாவில் கோடான கோடி மக்கள் உருவாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், குல்னா பித்து மின்ஹா ஜமியா ஃபஇம்மா யஹ்தியன்னக்கும் மின்னி ஹுதா ஃபமன் தபிய ஹுதாயா ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அப்ப அல்லாஹ்வுடைய நேர்வழியை பெற்றுக்கொண்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செஞ்ச தவறுகளுக்கு தௌபாவுடைய வார்த்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன் பாருங்க. அந்த லௌஹில் மஹ்ஃபூல் தாயேட்டுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதி எழுதும் பொழுது இறுதியாக எதை விதியில் எழுதுகிறார்? தண்டிப்பதை விட்டும் மன்னிப்பதை நான் கடமையாக்கி கொண்டேன்.
அப்ப அந்த மன்னிக்கும் தன்மையை வெளிப்படுத்துவதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரத்தை நெருங்கிய காரணத்தால் அல்லாஹ்வுக்கு அதுபோல ஒரு உச்சகட்ட கோபம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் இனி அந்த மாதிரி கோபம் அடைய போவதும் கிடையாது. எது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தடுத்தும் அந்த மரத்தை நெருங்கியது. இந்த மரத்தை நெருங்கிய தவறை உணர்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்பா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை கேட்கிறாங்க. இந்த துனியால முதல் கேட்கப்பட்ட பிரார்த்தனை என்னங்க? ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா லதர்ஹம்னா லனகுனன்ன மினல் ஹாசிரின். யா அல்லாஹ், எங்க ரெண்டு பேரும் நாங்க எங்களுக்கே அநியாயம் பண்ணிட்டோம், உன்னை விட்ட மன்னிப்பதற்கு வேற யாரும் இல்லை, நீ மன்னிக்காவிட்டால் நாங்கள் அநீதி இழைத்தவர்களாக ஆகிவிடுவோம் என்ற அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அந்த பாவத்திற்கான தௌபாவிற்கான வார்த்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு வாக்கும் கொடுக்கிறான். அந்த வாக்கு தான் இந்த குல்நபித்து மின்ஹா ஜெமியா, இங்கிருந்து எல்லாம் இறங்கிருங்க, என்னிடத்துல ஒரு நேர்வழி வரும். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்ட நேர்வழி என்ன என்பதை இறுதி தூதருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்டால் தான் நாம் அந்த நேர்வழியில் இருக்கிறோமா அல்லது தடம் புரண்டு இருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு முகமீனும் தனக்குள்ளே ஒரு சுய பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த இஸ்லாம் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் கொடுத்த வாக்கை அந்த நபியோடு நிறுத்தவில்லை. அவரை தொடர்ந்து வரக்கூடிய இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நேர்வழியை காட்டுகிறார். அவரை தொடர்ந்து வரக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நேர்வழியை காட்டுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் நமக்கு தெரியாததா? 950 வருஷம் பிரச்சாரம் மட்டும் பண்றார். இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி அன் அன்திர் மின் கப்லிக. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி அன் அன்திர் கௌமக மின் கப்ல். நூஹே, உம்முடைய சமுதாய மக்கள்கிட்ட எச்சரிக்கை செய்யுங்க. எப்படிப்பட்ட எச்சரிக்கை? நாளை மறுமையில் ஒரு வேதனை வருவதற்கு முன்னால அவர்களுக்கு வழங்கிய நேர்வழியை பின்பற்ற சொல்லுங்க. உங்களை தூதராக ஏற்றுக்கொண்டு எதை அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியாக வழங்கியிருக்கிறானோ அதை அவர்களை கடைபிடிக்க சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஆரம்ப காலகட்டத்தில் அகிலத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகவே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அதை யார் ஏற்று அந்த நபியை பின்பற்றி கப்பலில் ஏறினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ஹிதாயத்து கிடைத்திருக்கிறது. அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாருக்கு கூட கிடைக்கல. நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ ஒரு ஊர்ல கப்பல்ல எத்தனை பேர் தான் ஏற முடியும்? அப்ப அல்லாஹ் எத்தனை பேருக்கு தான் அங்க ஹிதாயத்து கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்களா? அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயோட ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் கொடுத்த வாக்கை அல்லாஹ் நிறுத்தி விட்டானா? இல்ல. அடுத்தது ஹூது என்ற நபியை ஆது சமுதாயத்திற்கு அனுப்புகிறான். சாலிஹ் என்ற நபியை சமூது சமுதாயத்திற்கு அனுப்புகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், அந்த இப்ராஹிம் நபியுடைய சந்ததியில் இருந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், எந்த நபிமாருடைய வரலாறை நீங்கள் புரட்டி பார்த்தாலும் அல்லாஹ் கொடுத்த நேர்வழி இந்த இஸ்லாம் என்னும் மார்க்கம். அதனாலதான் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபித்ரத்தல்லாஹி ஃபத்ரன்னாஸ அலைஹா. இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது எப்படிப்பட்ட மார்க்கம்? ஒரு நேரான மார்க்கம், ஒரு இயற்கையான மார்க்கம். இயற்கை என்றாலே அல்லாஹ் ஏன் இயற்கையோடு இந்த மார்க்கத்தை ஒப்பிடுகிறான் தெரியுமா? இயற்கையாக சொல்வதாக இருந்தால் உங்களிடத்தில் ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இந்த தேனை உதாரணமாக சொல்லலாம். இந்த தேன் பார்த்தீங்கன்னா இயற்கையாக உருவாக்கப்படக்கூடியது. தேன் பூச்சிகள் ஒவ்வொரு பூவிலிருந்தும் பல தியாகங்களை, பல பயணத்தை கடந்து அந்த தேனை சேகரித்து பல மாதங்களுக்கு பிறகு என்ன பண்ணுது? அந்த இயற்கையான தேனை உருவாக்குகிறது. அந்த இயற்கையான தேனிலே நமக்கு கிடைக்கக்கூடிய குணங்கள் என்ன? அது உடம்பிற்கு நல்லது, இன்னும் இயற்கையானது, சுவையானது, கெட்டு போகாதது, நாற்றம் அடிக்காதது. இப்படி அந்த இயற்கையான தேன்களுக்கு பல தகுதிகளையும் தரங்களையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா பார்ப்பதற்கு அதே மாதிரிதான் இருக்கும் இந்த செயற்கையான தேன். அது மனிதனுக்கு உகந்ததா? அது இந்த இயற்கையான தேனை போல தரத்திலும் தகுதியிலும் அது வருமா? அப்ப அதில் நமக்கு கேடு இருக்கிறது. நமக்கு அதில் பல உடம்புக்கு பல பயன்கள் இல்லை. அது நாற்றம் அடிக்கக்கூடியது, கெட்டு போகக்கூடியது. அப்ப இயற்கை என்பது இயற்கையாக அல்லாஹ்வால் உருவாக்கப்படக்கூடியது என்பதைத்தான் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு ஒரு அங்கீகாரமாக அல்லாஹ் வழங்குகிறான். இப்படி அதனை உறுதி செய்வதற்காக மக்களிலிருந்தே தூதரை தேர்வு செய்து தவறான வழிகேட்டில் போய்கொண்டிருந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் இந்த இஸ்லாம் என்னும் மார்க்கத்தின் மூலமாக அந்த மக்களுக்கு ஒரு நேர்வழியை காட்டுகிறார். தாலிக்க தீனுல் கையும், இது ஒரு நேரான மார்க்கம். இன்ன அஞ்சல்னா இலைக்கும் நூறம் முபீனா. இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது? அல்லாஹ் உங்களை தெளிவான சான்று, நற்சான்று, நமக்கு ஒரு சான்று வழங்கி இருக்கிறான் இந்த இஸ்லாத்தை கொண்டு. இதுதான் அல்லாஹ் ஒவ்வொரு தூதருக்கும் வழங்கப்பட்ட நேர்வழி.
இப்படி நம்முடைய கடந்த கால நபிமார்களுடைய வரலாற்றை நாம் புரட்டி பார்த்தால் அல்லாஹ் கொடுத்த நேர்வழி என்பது இந்த இஸ்லாம் மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நம்மிடத்தில் அழகாக சொன்னார்கள். 5 தூண்களால் நிறுவப்பட்டிருக்கிறது. என்ன? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். கலிமா என்பது நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது கலிமா. இந்த கலிமாவை நாம் சொன்ன பிறகு நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய மற்ற சில காரியங்கள் என்ன? இந்த கலிமாவை நாம் உதட்டளவில் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் இந்த காரியங்களை பின்பற்றுவதற்கு தகுதி உடையவர்களாக ஆகுவோமா, அல்லது உள்ளபூர்வமாக சொல்லி இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் எதெல்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறானோ அதன் அடிப்படையில் நாம் வாழ்ந்தால் அல்லாஹ் முஸ்லீம் என்ற அங்கீகாரத்தை தருவாரா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சூரத்துல் அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்தில் நீங்க 33வது அத்தியாயம் கடைசி வசனத்தை எடுத்து படிச்சீங்கன்னா அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களையும் 3 விதமாக பிரிக்கிறார். லியுஅதிபல்லாஹு முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வல் முஸ்ரிகீன வல் முஸ்ரிகாத் வ யதூபல்லாஹு அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத். அல்லாஹ் சொல்றான், தண்டிப்பதற்காகவே துனியால 2 டீமை படைச்சிருக்கோங்கிறான். யாரு? முஸ்ரிக்கியும் முனாஃபிக். முஸ்ரிக்னா யாருங்க? மறுப்பவன் என்று அர்த்தம். முனாஃபிக் என்ற மாறு செய்பவன். அல்லாஹ் மன்னிப்பதற்காகவே ஒரு டீமை படைச்சிருக்கிறோம். அவர்கள் தான் முஹ்மீன், நம்பிக்கை கொண்டவர்கள். அப்ப அல்லாஹ்வையும் அல்லாஹ் வழங்கிய இஸ்லாம் மார்க்கத்தையும் நம்பாமல் மன இச்சையை பின்பற்றுபவர்கள் முஸ்ரிக்குகள், மறுப்பவர்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் தூதர் காட்டிய வழிமுறைக்கு மாறு செய்பவர்கள் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். அல்லாஹ்வை ஏற்று இந்த தூதரை பின்பற்றி இந்த இஸ்லாம் மார்க்கம் எதை நமக்கு அழகான நடைமுறையாக காட்டி தருகிறதோ அதை பின்பற்றி வாழ்பவன் தான் முஹ்மீன் என்ற அந்த இஸ்லாமிய அடிப்படை கல்வியை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி எல்லா நபிக்கும் அல்லாஹ் இஸ்லாத்தை கொண்டு என்ன பண்றான்? மனிதர்களை பிரித்து காட்டுகிறான். தூதரை பின்பற்றினாதான் முஹ்மீனுடைய பட்டியலே சேர்த்துவான். தூதருக்கு மாறு செஞ்சா முனாஃபிக் ஆக்கிடுவான். தூதர்களையும் அல்லாஹ்வையும் மறுத்தால் அவர்களை முஸ்ரிக்காக ஆக்கிவிடுவான். இப்ப நாம் எந்த பட்டியலில் இருக்கிறோம் என்பதை இந்த ஜுமாவுடைய நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நபியாக எத்தனை காலத்துக்கு அனுப்பிட்டே இருக்கிறது? ஒரு முற்றுப்புள்ளி வேணுங்களா இல்லைங்க? அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை தொடக்கமாக அனுப்புனா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா இல்லையா? அப்படி முற்றுப்புள்ளியாக வைக்கப்பட்டவர் தான் இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்களும் இந்த உம்மத்துகளுக்கு இஸ்லாம் என்னும் நேர்வழியைத்தான் ஒரு சன்மார்க்கமாக கொண்டு வந்தார்கள். அதைத்தான் 5 தூண்களாக நிறுவப்பட்டிருக்கிறது என்று தங்களுடைய உம்மத்திற்கு ஒரு நற்செய்தியாக சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமா கலிமாவை கொண்டு வந்தார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் கொண்டு வந்த தாரக மந்திரம் என்னங்க? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒருவன் சொல்லிவிட்டால் அவன் இஸ்லாம் என்னும் வட்டத்திற்குள் வருகிறான். ஆனால் வந்திருக்கக்கூடிய அந்த அடியான் மனிதன் மற்ற கடமைகளை பின்பற்றினால்தான் அவன் முஹ்மீன் என்னும் பட்டியலிலே சேர்க்கப்படுகிறான். மறுத்தாலோ அல்லது மாறு செய்தாலோ அல்லாஹ் என்ன பண்ணுவான்? முஹ்மீன் என்ற கூடிய அந்த அங்கீகாரத்தை வழங்க மாட்டான். அப்ப நாம இந்த இஸ்லாத்தில் சேர்ந்து நமக்கு வழங்கப்பட்ட அந்த கடமைகளை சரியாக பின்பற்றுகிறோமா இல்லது தூதருக்கு மாறு செய்கிறோமா என்பதை ஒவ்வொரு முஹ்மீன்களான ஆண்களும் பெண்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுல ஏதாவது சுய விருப்பம் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்று பார்த்தால் அவையும் அல்லாஹ் தடை செய்து விட்டான். வமா கானலி முஹ்மினும் வலா முஹ்மினாத் இதா கலல்லாஹு அம்ரன் யகுல் லஹுல் ஹீரத்து மின் அம்ரிஹி வமை யக்ஸில்லாஹ வ ரசூலா ஃபக்கது லொல்லால முபீனா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால் எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுய விருப்பம் கொள்ளுதல் கூடாது. அப்படி மீறி நீங்க சுய விருப்பம் கொண்டால் நீங்கள் ஃபக்கது லொல்லாலம் முபீனா, தெளிவான வழிகேட்டை சந்தித்து விட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் வசனம் நமக்கு ஒரு எச்சரிக்கையை செய்கிறது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கலிமாவை சொன்ன பிறகு ஒரு அடியான் நிறைவேற்ற வேண்டிய முதல் கடமை என்ன தெரியுங்களா? தொழுகை. 2வது தூணாக இருக்கக்கூடிய தொழுகை. தொழுகையில் நாம் தூதரை பின்பற்றுகிறோமா? கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சொல்லு கமா ரஹிமு துணிவு சொல்லி, என்னை எவ்வாறு தொழுக கண்டீர்களோ அவ்வாறு தான் நீங்களும் தொழுகணும். எனக்கு மாற்றமாக தொழுது அது எந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நான் செய்யாத ஒன்றை சொல்லாத ஒன்றை யார் செய்து சொல்கிறார்களோ அவர்கள் தங்குமிடம் நரகம்ட்டாங்க. அப்ப அந்த விஷயத்தில் நாம கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் உன் திருமறையில் சொல்கிறான், என்ன சொல்லாத்த காண தலல் முஹ்மீன கிதாபு மௌகூத்தா,
தொழுகை உங்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது, அதை நிறைவேற்றுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் கையை வைத்து சொல்லுங்கள். கலிமாவை சொல்லி இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று காலை ஃபஜ்ரை ஜமாத்தோட தொழுதவர்கள் எத்தனை பேர்? இப்போ அதில் முனாஃபிக் தான். கலிமாவை சொல்லிட்டோம், தொழுகையில் என்னது? நயவஞ்சகத்தனத்தை பின்பற்றுகிறோம். அல்லாஹ் எப்படி முகமீன் பட்டியலில் சேர்ப்பான்? அடுத்தது நோன்பை பற்றி இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது உரையில் வர்றேன். அடுத்ததாக நாலாவதாக எடுத்தீங்கன்னா ஜக்காத். ஜக்காத்தை பற்றி இஸ்லாம் மார்க்கம் என்ன கற்றுத்தருகிறது? ரசூலுல்லாஹ்க்கு மட்டுமா ஜக்காத்து? அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் தான தர்மங்களை செய்தார்கள். அவர்கள் எந்த அடிப்படையில் எந்த பங்கீட்டில் செய்தார்கள் என்பது அல்லாஹ் சொல்லவில்லை, ஆனால் செஞ்சிருக்கிறாங்க. வக்கீமு ஸலாத்த வாத்து ஜக்காத், தொழுகையையும் ஜக்காத்தையும் நிறைவேற்றக்கூடியவர்களால்தான் அல்லாஹ்வுடைய நபிமார்களும் அவர்களை பின்பற்றிய நம்பிக்கை கொண்டவரும் இருந்திருக்கிறார்கள். இப்போ 11 பவுன் நகை இருக்கா, 2.5% ஜக்காத் கொடுக்கணும் என்பது இஸ்லாம் மார்க்கம் நமக்கு வகுத்து தந்திருக்கக்கூடிய சட்டம். நம்ம இடத்துல 11 பவுன் நகை இருந்தால் ஒரு 2.5% கொடுக்க மாட்டோமா? உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு 1000 ரூபாய் பணம் இருக்கு, அதில் ஒரு 25 ரூபா கொடுக்க மாட்டோமா? 1000 ரூபாய்க்கு ஒரு 25 ரூபா ஜக்காத்தை தான தர்மமாக கொடுக்காட்டி நாமெல்லாம் என்ன முஸ்லீமே, என்ன தூதரை பின்பற்றுறோம்? அந்த கடமையை கூட தெரியாமல் துனியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. எப்படி அல்லாஹ் முகமீனுடைய பட்டியலில் நம்மளை சேர்த்துவான்? அடுத்தது ஹஜ்ஜு பாருங்க. ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் வாழ்நாளில் ஒரு முறை ஹஜ்ஜு செய்து கொண்டால் போதும். ஹஜ்ஜு என்பது உடல் நலமும் பொருளாதாரமும் நல்ல நிலையில் இருந்தால் தான் உங்களுக்கு ஹஜ்ஜு கடமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். இவர்கள் கலிமாவை மட்டும் சொல்லிட்டு ஹஜ்ஜை செஞ்சுட்டா போதும் சொர்க்கம் போயிடலாம் நினச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் விடுவானா? கல்லா, அது நடக்காதுங்கிறான். உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அமானிதம் இருக்கிறதே, இந்த இஸ்லாம் என்னும் நேர்வழி மார்க்கம், அதை முறையாக நாம் பின்பற்றாமல் ஒருபோதும் நம்முடைய கால்கள் சொர்க்கத்துடைய வாசலை மிதிக்காது. அல்லாஹ் எவ்வளவு ஒரு கருணையாளனா இருக்கிறான் பாருங்க. ஹஜ்ஜு உங்களால் முடிஞ்சா செய்யுங்கிறான். பொருளாதாரமும் உடல் நலமும் நல்லா இருந்தால் ஹஜ். ஜக்காத்து 11 பவன் இருந்தால் ஜக்காத், 10 பவன் தான் இருக்கு, இல்லை ஜக்காத் இல்லை. அது எப்போ அந்த தொகை வருகிறதோ, அதற்கான அந்த நிர்ணயம் ஆகிறதோ அப்போதான் ஜக்காத் கடன். நோன்பும் பாருங்க, யா ஐயுல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் முஸ்ஸியாம் கமா குத்திப அல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். உங்களுக்கு முன்னாடி வழங்கப்பட்ட சமுதாயத்திற்கு எதை நம்ம நோன்பாக கொடுத்தோமோ அதைத்தான் உங்களுக்கும் கொடுத்துருக்குறோம். எதற்காக? லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. ரசூலுல்லாஹ் மட்டும் நோன்பை கொண்டு வரல. ரசூலுல்லாஹ் காலத்தில் கட்டப்பட்டதா ஹஜ்ஜு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டியது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் புதுப்பிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கைப்பற்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜக்காத்து பாருங்க, முந்தைய நபிமார்களும் கொடுத்திருக்கிறாங்க, முந்தைய நபிமார்களும் நோன்பு வச்சிருக்கிறாங்க, முந்தைய நபிமார்களும் ஹஜ்ஜில் வணக்கத்தை செலுத்தி இருக்கிறார்கள். இதை எல்லாத்துக்கும் சலுகை சொன்ன அல்லாஹ் இந்த தொழுகைக்கு மட்டும் எந்த சலுகை இல்லைங்க. நீங்க மரணப்படுக்கையில் சக்கராத்து காலில் இருந்தாலும் தொழுகணும், போர்க்காலங்களும் தொழுகணும். நின்று தொழுக முடியலையா உட்கார்ந்து தொழுகுங்க, உட்கார்ந்து தொழுக முடியலையா படுத்துருங்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட இந்த தொழுகையை நாம் எவ்வளவு அலட்சியமாக விடக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்படி அல்லாஹ் நம்ம சொன்ன கலிமாவுக்கு உயிரோட்டம் இருக்கும்? சிந்திக்கணுமா இல்லைங்களா? ரமலானை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ரமலான் வந்த பின்ன தொழுகை எடுத்துக்கலான்னு சில உள்ளங்கள் இருக்கும். அவர்கள் அதுக்குள்ள அல்லாஹ் நம்மளுக்கு மரணத்தை கொடுத்து விட்டார். குல் வஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கிலபிக்கும் சும்மா இலா ரப்பிக்கும் துர்ஜவூன். அதற்குள்ள மலக்குமால் நம்முடைய ரூஹை கைப்பற்றிட்டா நிலைமை என்ன? களிமா பதில் சொல்லுமா? உயிரோட்டமே இல்லையே களிமாக்கு. அப்போ ஒரு களிமாவை உதட்டளவில் சொன்னவன் தான் இதையெல்லாம் அலட்சியப்படுத்துவான். அவன் உள்ளபூர்வமாக சொல்லியிருந்தா வச்சுக்கோங்க, மற்ற இருக்கக்கூடிய கிளைகளுக்கு அமல்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பான், முன்மாதிரியாக இருப்பான். இப்போ நாம் ஒரு முகமீனாக இந்த துனியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு பின்னாடி எந்த தூதரும் வரப்போகிறது கிடையாது, எந்த வேதமும் வரப்போகிறது கிடையாது. ஆகவே அந்த விஷயத்தில் நாம் என்ன பண்ணோம், கொஞ்சம் இந்த இஸ்லாம் மார்க்கம் நமக்கு கிடைச்ச நேர்வழியை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் அதை பின்பற்றி கொள்ளுமாறு முதல் உரையில் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபைன் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைர ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஸர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்அத்தின் ضلالة வ குல்லு ضلالத்தின் ஃபின்னார். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜுமாவுடைய முதல் உரையிலே நாம் யார், நமக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன, அல்லாஹ் எதற்காக இந்த உலகத்தை நம்மை படைத்திருக்கிறான், அல்லாஹ் நபிக்கு வழங்கிய அந்த நேர்வழி என்ன, அந்த நேர்வழி எப்படியெல்லாம் நமக்கு கிடைத்தது, நம்முடைய இறுதி தூதர் நம்மளுக்கு எப்படி அந்த நேர்வழியை கொண்டு வந்தாரெல்லாம் பார்த்தோம். இப்போ இரண்டாவதாக எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படாத ஒரு சிறப்பை
அல்லாஹ் இந்த இறுதி தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். எல்லா நபிக்கும் அல்லாஹ் இஸ்லாம் என்னும் மார்க்கத்தை தான் நேர்வழியாக கொடுத்தான். இவர் இறுதி தூதராக இருக்கிறாரா? இன்னும் இவருக்கு பின்னாடி எந்த நபியும் வரப்போறது கிடையாத. அப்ப அல்லாஹ் கூடுதல் ஒரு அமலை என்ன பண்றான், ஒரு நேர்வழியை இந்த உம்மத்துக்கு கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய கருணையாளன் பாருங்க. அது என்ன கூடுதல் நேர்வழி? எல்லா நபிமார்களும் கொண்டு வந்ததை விட கூடுதலாக இந்த தூதர் நம்மிடத்தை எதை கொண்டு வந்தார் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஈமான் என்னும் 6 அடிப்படை விஷயங்களை இந்த தூதருக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். எந்த நபிக்கும் வழங்கப்படாத சிறப்புங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜுடைய பயணத்துல போய் தன்னுடைய இலக்கை அடைஞ்சிட்டு வர்றாங்க. அந்த இலக்கை அடைந்து வரும் பொழுது 3 விதமான சிறப்பு இந்த தூதருக்கு வழங்கப்படுகிறது. அதில் ஒன்று 5 வேளை தொழுகை. இரண்டாவது அல் பக்ராவுடைய கடைசி 2 வசனம், ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஹ்மினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ரசூலி வகாலு சமீனா வ அத்தகனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத் ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தஅனா ரப்பனா வ லா தஅமில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா ரப்பனா வ லா துஹம்மில்னா மா லா தோகத லனா பி வஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். எந்த தூதருக்கும் வழங்கப்படாத சிறப்புங்க. இந்த வசனங்கள் இறங்குவதற்கு தான் வானத்துடைய வாசல் திறக்கப்படாத வாசல் திறந்த அற்புதம். எந்த நபிக்கும் வழங்கப்படல. 5 நேர தொழுகை, அல் பக்ராவுடைய இறுதி 2 வசனம். பிறகு 3வது சிறப்பு என்ன? இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துல நாம் இருந்து கொண்டு அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் மரணித்து விட்டாலே அல்லாஹ்வுடைய மறுமை நாளில் தூதருடைய சிபாரிசு கிடைத்துவிடும், இலகுவாக சொர்க்கம் சென்று விடலாம். இந்த தூதருக்கு வழங்கப்பட்ட பிரத்யேகமான சிறப்பு. நீங்க வீட்டுல குர்ஆன் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் இந்த ஆமன ரசூலுடைய தமிழ் அர்த்தத்தை படிச்சீங்க வைங்க, இஸ்லாத்தையும் ஈமானையும் அந்த 2 வசனங்களில் அல்லாஹ் தெளிவாக நமக்கு கற்றுத் தந்திருப்பான். என்ன ஈமான் என்றால் என்ன, இதை சரியாக மக்களிடத்தில் எடுத்து சொல்கிறாரா என்பதற்கு தான் அவர்களை சோதிப்பதற்காக யாரு, இந்த தூதர் தான் இந்த மக்களுக்கு இந்த ஈமானுடைய 6 அடிப்படைகளை கல்வியை கற்றுக் கொடுக்கிறாங்க. அல்லாஹ் மலக்குமார்களுடைய தலைவர் யாருங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 600 ரெக்கைகளுக்கு சொந்தக்காரர். மனித ரூபத்தில் ரசூலுல்லாஹ்வையே சோதிக்கிறார். எப்படி? அல்லாஹ் வழங்கிய அந்த ஈமானுடைய 6 கடமையை இந்த தூதர் இந்த மக்களிடத்தில் சரியாக எடுத்து சொல்கிறாரா என்று ரசூலுல்லாஹ்ட்டே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்தில் கேட்கிறார். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தானா? ஆமா. மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன எனக்கு சொல்லித்தாங்கங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஈமான் என்பது ஆமன்து பில்லாஹ், 6 விஷயங்களை சொல்றாங்க. அல்லாஹ்வை நம்புவது, அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்புவது, வானவர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, மறுமையை நம்புவது, சொர்க்கம் நரகம் விதிப்படி இருக்கிறது என்பதை நம்புவது. இந்த 6 விஷயங்கள் தான் ஈமானுடைய அடிப்படை அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தில் ஏதேனும் ஒரு சின்ன களங்கம் ஒரு முஹ்மின் செய்தார் என்று சொன்னால் முஹ்மின் என்ற வட்டத்தில் விட்டே அவன் தூக்கி எறியப்படுகிறான். இப்ப அல்லாஹ்வை எப்படி நம்பணும்? அவனுக்கு உருவம் இருக்கிறது என்று நம்ப வேண்டும், அனைத்து அருட்கொடைகளுக்கும் வழங்கக்கூடியவன் என்று நம்ப வேண்டும், அதிகாரத்தை தன் கையில் வைத்திருப்பவன் என்பதை நம்ப வேண்டும், அவன் அழியாதவன், நிரந்தரமானவன், இப்படி எல்லாத்தையும் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். ஆனால் சில ஆலிம் பெருமக்கள் 5 வருடம் 10 வருடம் இந்த மார்க்க கல்வியை கற்றவர்கள் வெளியே எப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க? அல்லாஹ்வுக்கு உருவமே இல்லைங்கிறத ஒரே வரியில எழுதி முடிச்சிடறாங்க. எப்படி அல்லாஹ் ஈமான் பட்டியல சேர்ப்பான்? அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், வமா கதருல்லாஹ் ஹக்க கதிரிஹி வல் அர்லு ஜமீஆ கப்லத்துஹு யௌமல் கியாமா வஸ் ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனி சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஸ்ரிகூன். நீங்கள் வாழக்கூடிய இந்த பூமி இருக்கிறதே 5 விரல்களில் அல்லாஹ் அடக்கி விடுவான்ங்கிறான். சுப்ஹானல்லாஹ். உங்க தலைக்கு மேல இருக்கக்கூடிய 7 வானத்தை வலது கையால் சுருட்டி விடுவோம். பிறகு அதிகாரம் யாருக்கு என்று அல்லாஹ் கேட்பான். யார் இருப்பான்? அல்லாஹ்க்கு கை இருக்கிறது, விரல் இருக்கிறது. இன்னும் குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக்கு துல் ஜலாலி வல் இக்ராம். ஒட்டுமொத்த துனியாவும் உலகங்களும் அழிந்துவிடும் அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர என்று சொல்கிறானே. அல்லாஹ்விற்கு முகம் இருக்கிறது. உங்களுடைய கண்கள் அல்லாஹ்வை பார்க்காது, அல்லாஹ்வுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு கண்கள் இருக்கிறது.
நாளை நரகத்தில் நரகவாசிகளை கொண்டு குவிக்கும் பொழுது நரகம் கேட்குமா, இன்னும் இருக்கிறதா, இன்னும் இருக்கிறதா? அல்லாஹ் தன்னுடைய பாதத்தை வைத்த பிறகுதான் நரகம் சாந்தி அடையும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்விற்கு கால் இருக்கிறது, பாதம் இருக்கிறது. வெளியே பிரச்சாரம் எப்படி பண்றாங்க? அல்லாஹ்விற்கு உருவமே இல்லை, அவன் ஒரு ஒளிமயமானவனுங்கிறான். எப்படி அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விஷயத்துல இப்படி முரண்பாடு இருந்தா எப்படி அல்லாஹ் நம்பிக்கை கொண்ட ஒரு கூட்டத்தில் சேர்த்துவான்? அடுத்து வானவரை நம்புற விஷயத்துல எப்படி நம்பணும்? வானவர்கள் அல்லாஹ் ஒரு விஷயத்தை கட்டளையிட்ட உடனே செஞ்சிருவாங்க, அல்லாஹ்வுக்கு மாறே செய்ய மாட்டாங்க. ஆனா வானவர்கள் மீதும் அவதூறு பரப்பி 102வது அத்தியாய வசனத்தில் வருகிறதே, அல் பக்ராவில் சுலைமான் நபி காலத்தில் ஆரூத் மாரூத் என்ற 2 சைத்தான்கள் கணவன் மனைவிகளிடையே இந்த சூனியத்தை பிரிக்கக்கூடிய கலையை கற்றுக் கொடுத்தார்கள் என்று வெளியே ஒரு கூட்டம் எப்படி பிரச்சாரம் பண்றாங்க? ஹாரூத் மாரூத் வானவர்கள் என்று பிரச்சாரம் பண்றாங்க. அப்பண்டமாக போய் சொல்கிறார்கள். வானவர்கள் மீது அவதூறை அள்ளி தெரிக்கிறார்கள். எப்படி அல்லாஹ் ஈமான் பட்டியல சேர்த்துவான்? வானவர்களை இப்படிதான் நம்பணுமா? வானவர்கள் முகங்களிலும் முதுகையிலும் அடித்து ரூகை கைப்பற்றி செல்வார்களே, யாருக்கு அந்த அவல நிலை? யார் வானவர் மீது அவதூறு சுமத்தி கொண்டிருக்கிறார்களோ, யார் இந்த ஈமானில் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த நிலை. எப்படி அல்லாஹ் ஈமான் கொண்ட பட்டியலில் சேர்த்துவான்? தூதர்களை நம்புவதை எடுத்துக்கங்க, அதுலயும் முரண்பாடு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா நுஃபர்ரிக்கும் பைன அஹதின் மிர் ருசுல். தூதர்களுக்கிடையே பாரபட்சமே காட்டக்கூடாது, பாகுபாடே இருக்கக்கூடாது, எல்லாம் நமக்கு சமந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாளை அல்லாஹ்வுடைய முத்தகின கலீலாங்கிறான், என்னுடைய நண்பன் என்று சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன சிறப்பு? அல்லாஹ்வை மறுமையில முதல்ல பார்க்கக்கூடிய நபர் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். சொர்க்கத்துடைய கதவை முதலில் தட்டுபவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை பிறப்பு அதிசயம், இறப்பு அதிசயம், தந்தை இல்லாமல் பிறந்தவர். இப்படி ஒவ்வொரு நபியை எடுத்து பார்த்தோம்னா சுலைமான் நபி எடுத்துக்கங்க, உலகத்தை ஆண்ட சுலைமான். அவர் மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரம் எந்த நபிக்கும் வழங்கப்படலை. காத்திலேயே போயிட்டு வந்துருவார் எங்க போறதா இருந்தாலும். அப்ப எப்படிப்பட்ட அருட்கொலைகளை அல்லாஹ் நபிமார்களுக்கு வழங்கியிருக்கிறான்? பாரபட்சம் காட்டக்கூடாது. நம்மளுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மதுடைய பண்புங்க, உங்களுடைய தூதரையும் நம்புவாங்க, உங்களுக்கு முன் சென்ற தூதர்களையும் நம்புவாங்க. பாரபட்சமே காட்ட மாட்டாங்க. தூதர்களை அப்படி நம்பணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்ன வரம்பு மீறி போகாதீங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு கூட்டம் வரம்பு மீறி போந்ததே, அந்த மாதிரி என்ன பொழுந்துறாதீங்க, என்னுடைய கபரை உயிர்த்தீராதீங்க. சந்தன கூடு என்று மௌலூது ராத்தீபு பாத்தியா என்று என்னுடைய பெயரில் நான் காட்டித்தராத எந்த அனாச்சாரங்களையும் செய்து விடாதீர்கள், அது உங்களுக்கு கேடு என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களே. இன்றும் நம்முடைய சமுதாய மக்கள் இது போன்ற பித்அத்துகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்படி அல்லாஹ் ஈமான் பட்டியல சேர்ப்பான்? வேதங்களை நம்புவதை எடுத்துக்கங்க. அடுத்து 4வது, அல்லாஹ் மூசா நபிக்கு தௌராத், ஈசா நபிக்கு இன்ஜில், தாவூத் நபிக்கு சபூர் வேதம், ரசூலுல்லாஹ்வுக்கு ஃபுர்கான், நன்மை தன்மையை தீமையை பிரித்து காட்டக்கூடிய குர்ஆனை வழங்கி இருக்கிறான். அந்த குர்ஆனிலே ஏன் அல்லாஹ் வேதங்களை அளித்து இந்த குர்ஆனை இறுதியாக்குனா? கிறுக்கர்கள் அந்த வேதத்தில் கிறுக்கி தன்னுடைய சுய காரியத்தை, சுய விஷயத்தை அதில் புகுத்தியதனாலதான் அல்லாஹ் அந்த சமுதாயத்தையும் அளித்து வேதத்தையும் அளித்து நமக்கு இறுதி வேதமாக தன்னுடைய குர்ஆனை கொடுத்திருக்கிறான். அதை தானே பாதுகாப்பதாகவும் சொல்லி காட்டுகிறார். அதனாலதான் இன்றளவும் ஒரு ஃபத்ஹ் கஸ்ர் கூட யாருனாலையும் எடுக்க முடியவில்லை, குர்ஆனை மாற்ற முடியவில்லை, அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். ஆனா அந்த விஷயத்திலும் கூட சில கொள்கை இயக்கவாதிகள் என்ன பண்றாங்க? அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த குர்ஆனையும் மாற்றிதானே பிரச்சாரம் செய்யறாங்க. இப்ப யூதர்களுக்கும் நஸ்ரானிகளுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அல்லாஹ் ஏன் யூத நஸ்ரானிகளை சபித்தான்? கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் ஒவ்வொரு சூறாவும் பாத்தியா சூறால ஓதிட்டு இருக்குமே தொழுகையில, சிராத்தல் அலீன அன்னம்த அலைஹிம், யா அல்லாஹ் நீ யாருக்கு நேர்வழி புரிந்தாயோ அவங்களோடு எங்களை நீ என்ன பண்ணிரு? சேர்த்தீரு. கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் ஆமீன், உன்னுடைய கோபத்தை பெற்ற சாபத்தை பெற்ற கூட்டத்தோடு எங்களை சேர்த்து விடாதே என்று அன்றாட பிரார்த்தனையாக ஐவேளில் தொழுகையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. பின்னணி என்ன? நமக்கு அந்த இஸ்லாம் ஈமான் உறுதியாக இருக்கணும். சும்மா கலிமாவை சொல்லிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய எல்லா காரியத்திலும் ஆறு செஞ்சோம்னா கலிமாவுக்கு உயிரோட்டம் இருக்குமா? இருக்காது. அப்ப அந்த உயிரோட்டம் கலிமாவுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அதை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மற்ற அமல்களை நாம் தூதர் காட்டிய வழிமுறையில் செய்ய வேண்டும். 5வதாக மறுமையை நம்புவது. இதையெல்லாம் சரியாக ஒரு முஹ்மின் கடைபிடித்தாதான் அந்த மறுமையை பயமே வரும். அந்த மறுமை அச்சம் எப்போ வருங்க?
இந்த அமல்களை எல்லாம் கரெக்டா தூதர் காட்டிய வழிமுறையில் நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை கற்றுத் தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் அமல்படுத்தினால்தான் மறுமையுடைய அச்சம் வரும். யாருக்கு மறுமையுடைய அச்சம் வருகிறதோ அவர்கள் தான் சொர்க்கம் நரகம் படி விதிப்படி சொர்க்கம் செல்வார்கள், விதிப்படி நரகம் செல்வார்கள். அந்த அச்சத்துல முனாஃபிக் முஸ்ரிக் தனம் இருந்ததுன்னா அல்லாஹ் சொர்க்கத்தை தடையாக்கிடுவான். இஸ்லாம் ஈமான் எதை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறதோ அந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால்தான். மூன்றாவது ஒரு டீம் சொன்னனே, வயத்தூபல்லாஹு அலல் முஹ்மினீன வல் முஹ்மினாத், இந்த முஹ்மீன்களை மன்னிப்பதற்காக படைச்சிருக்கிறோங்கிறானே, மன்னிப்பதுடைய தரம் தகுதி என்னங்க? இந்த இஸ்லாம் ஈமானை முறையாக நாம் பின்பற்றினால்தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பே நமக்கு கிடைக்கும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு இரவும் நீங்கள் தூங்கும் போது ஆமன ரசூலை ஓதிக்கொள்ளுங்க, ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்க, ஆமன ரசூலை ஓதி நீங்கள் தூங்குவதற்கு செல்லுங்கள் என்று சொன்னார்களே. தூக்கம் என்பது ஒரு சிறு வகை மரணங்க. தூக்கம் என்பது ஒரு சிறு வகை மரணம். அந்த சின்ன மரணத்திலும் கூட இந்த கலிமாவில் நாம் களங்கம் கற்பித்து விடக்கூடாது. உள்ளத்தில் அந்த உறுதியோடு தூங்குவதற்கு செல்ல வேண்டும், அந்த மரணத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றாட தூங்கும் போது ஆமன ரசூலை ஓதிக்கொள்ளுமாறு சொன்னாங்க. ஏன்? நிலையான மரணம் வருவதற்கு முன்னால் இந்த இஸ்லாம் ஈமானை நாம் சரி செய்யவில்லை என்றால் நம்முடைய கலிமாவிற்கு உயிரோட்டம் இல்லை என்று அர்த்தம். ஆகவே நறுமை சகோதர சகோதரிகளே, நாம் தாமதமாக நேரம் ஆனாலும் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் தியாகம் ஒதுக்குங்க, கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. இதுதான் இஸ்லாம் ஈமான். இஸ்லாத்தி ஈமானையும் முறையாக ஒருவன் அறிந்து கொண்டால்தான் அவன் முஹ்மின் என்ற அந்த பட்டியலிலே சேர்க்கப்படுகிறான். அப்பொழுதுதான் நம்முடைய அஸ்திவாரம் ஃபவுண்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஏதேனும் ஒரு சின்ன விஷயத்துல மாற்றமா நடந்துட்டோம் சொன்னா நம்முடைய கலிமாவிற்கு உயிர் இல்லை என்று அர்த்தம். கலிமா என்பது உறுதிமொழிங்க, ஒரு அமானிதம், அது ஒரு சத்தியம். அதை சும்மா வாயளவுல சொல்லிட்டு 10ஓடு 11ஆக வாழ்ந்து போக முடியாது. நமக்கு முன் சென்றவர்களை ஏன் அல்லாஹ் முன் உதாரணமாக காட்டுகிறான்? இந்த கலிமாவில் உறுதியாக இருந்தனால்தான், இந்த இஸ்லாமின் நேர்வழியை அடைந்த காரணத்தினால்தான். ஆகவே மற்ற பெரிய பெரிய பிரச்சாரர்கள், நபியாக இருந்து பிரச்சாரம் செய்த பெரிய பெரிய அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற குடும்பத்திற்கெல்லாம் கிடைக்காத நேர்வழி நமக்கு இலகுவாக கிடைத்திருக்கு. மிகவும் இலகுவாக அல்லாஹ் அதை நமக்கு தந்திருக்கிறான். ஆகவே நாம் சொன்ன கலிமாவை ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 10 விஷயங்களை அடிப்படையாக கொண்டு அதை நம்ப வேண்டிய விஷயத்தில் நம்பிதான் அந்த கலிமாவை சொல்லியிருக்கிறோமா, இல்லை மாறு செய்கிறோமா? மலக்குமார்களை பின்பற்றுவதில், தூதர்களை நம்புவதில், அந்த தொழுகை விஷயத்தில், நோன்பு விஷயத்தில், ஜக்காத் விஷயத்தில் ஏதேனும் முரண்பாடு நம்ம இடத்துல இருக்கிறதா என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமாவில் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்துவிட்டு தான் இங்கிருந்து நீங்கள் வெளியே போகணும். ஏன்னா மரணம் எப்போ வர முடியாது சொல்ல முடியாது. அல்லாஹ் நாடுனா வந்துடும், வந்துருச்சுன்னா போச்சு. அன்பிக்கும் மிம்மா ரசக்னாக்கும் மின் கபிலியா எகுத்தியா அகதக்கும் மௌத்து, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவு செய்யுங்கிறான். அப்ப அந்த நல்வழி நேர்வழி என்பது நாம் சிந்தித்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும். அந்த சிந்தனையோடு வாழ்ந்தால்தான் யா ஐயுல்லதீன ஆமனத்துக்குள்ளா ஹக்கத்து காத்தி பலா தமூத்துன இல்லா வந்து முஸ்லிம். பிறக்கும் போது எல்லாம் முஸ்லீமா பிறந்தாச்சு, இப்போ மரணிக்கும் போது முஸ்லீம் ஆகணுமா இல்லையா? அப்போ இந்த இஸ்லாம் ஈமானை முறையாக கற்றுக்கொண்டால்தான் நாம் அந்த முஸ்லீம் என்றும் வட்டத்திலே அல்லாஹ் சேர்த்துவான். அது போன்ற ஒரு மரணத்தை தருவான். அதுபோல் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய திங்கட்கிழமை இன்ஷா அல்லாஹ் மக்ரிபுக்கு பிறகு சக்கூருடைய நாளாக இருக்குது. சக்கூர் என்றால் இந்த பிறை பார்க்கக்கூடிய சந்தேகத்துக்குரிய நாள். அந்த திங்கட்கிழமை மக்ரிபுக்கு பிறகு பிறை தென்பட்ட இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதத்தை செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுவோம், நாங்கள் அறிவிப்பு செய்வோம். அப்படி பிறை தென்படவில்லை என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மாதத்தை 29 பிறை பாருங்க, தெரியாட்டி மேகமூட்டத்தின் காரணத்தின் தென்படாவிட்டால் அந்த மாதத்தை 30ஆக பூர்த்தி செஞ்சுட்டு நீங்க மறுநாள் நோன்பு வைங்கன்னாங்க. அப்ப திங்கட்கிழமை சக்கூருடைய நாள், பிறை தெரிஞ்சா செவ்வாய்க்கிழமை ரமலான் 1, பிறை தென்படாவிட்டால் செவ்வாய்க்கிழமை 30ஆக பூர்த்தி செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை ரமலான் 1ஆக இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையின் வழிகாட்டுதல்படி அறிவிப்பு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய காலகட்டத்தில், கடந்த காலத்தை விடுங்க, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் ஒரு இஸ்லாம் ஈமான் என்ற அந்த அடிப்படையை கல்வியை அறிந்து கொண்டு யாரெல்லாம் அதில் பலவீனமாக இருக்கிறார்களோ அந்த பலவீனத்தை உடைத்தெறிந்து அதில் நம்முடைய உறுதிமொழியை காட்டி நாமும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அந்த இஸ்லாம் ஈமானை கற்றுக் கொடுத்து நாளை அல்லாஹ்வுடைய முன்னிலையில் கேள்வி கணக்கு இல்லாமல் எந்த ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகாமல் இந்த இலகுவாக சொர்க்கம் என்னும் இலக்கை அடையக்கூடிய நற்பாகியத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அல்புரிவானாக என்று கூறி எனது இந்த ஜுமா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பான சகோதரர்களே, ஒரு நிமிஷம் உட்காருங்க.
அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜுமாவுடைய மிம்பர்ல அல்லாஹ்வுடைய தூதர் இறங்குற வரைக்கும் மக்கள் எந்திரிக்க மாட்டாங்க. இது சுன்னா. நம்ம ஒரு தௌஹீத் சகோதரராக இருக்கிறோம், ஓரிரை கொள்கைவாதியாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை இந்த விஷயத்தை நம்ம பின்பற்றுறதுல அலட்சியமா இருக்கக்கூடாது. இமாம் எப்பொழுதுமே மிம்பர்லேருந்து இறங்கிய பிறகுதான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய இருப்பிடத்திலிருந்து எந்திரிக்கணும். இங்க வாகுன்னு சவுண்டு வந்துட்டாலே சரமாரியே எந்திரிச்சிடறாங்க. இது தூதருக்கு மாற்றமானது. வரக்கூடிய காலத்தில் திருத்திக்கிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.